எம்மாடி? அப்பா, இப்ப நான் எங்க இருக்கேன் தெரியுமா? எங்கம்மா? அந்த கபிலன் வீட்டு வாசல்ல. கபிலன் வீட்டு? அப்போ வா அத்தையும் அண்ணனும் கபிலன் வீட்டுல தான் இருக்காங்களா? ஆமாப்பா. ஆனா என்ன பேசுறாங்கன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா அண்ணன் மட்டும் பல்ல காட்டி பேசிட்டு இருக்கான் கபிலன் கிட்ட. அவன் ஒரு விவஸ்தை கட்டவன். என்னைக்கு அவன் ஒழுங்கா உருப்படியா பேசிருக்கிறான். அவன் அப்படித்தான். அவனை விடு. ஆனா அவன் அத்தையும் அங்க போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறான்னா அப்ப ஏதோ முடிவு பண்ணித்தான் போயிருக்கிறான்னு நினைக்கிறேன். எம்மாடி, நீ ஒன்னு செய்ய. நீ அங்கேயே இருந்து அங்க என்ன நடக்குது, யார் என்ன பேசுறாங்கன்னு ஏதாவது தெரிஞ்சதுன்னா அப்பப்ப எனக்கு சொல்லு. நான் பாத்துட்டு தான்ப்பா இருக்கேன். ஏதாவது விவரம் தெரிஞ்சா உடனே சொல்றேன். சரிம்மா. சரி. என்னடா மரகதம் கபிலன் வீட்டுக்கு போயிருக்காளா? எனக்கு தெரியும் பாட்டி. அம்மா அப்பா கிட்ட பேசினதை கேட்டு வந்து நீங்க சொல்லும் போது இதுதான் நடக்கும்னு எனக்கு தெரியும் பாட்டி. அப்பா அம்மா மனசை மாத்திட்டாரு. என்னங்க இது? கபிலன் வீட்டுக்கு அண்ணி போயிருக்காங்கன்னா எதுக்கு நம்ம வல்லவனை மட்டும் கூட்டிட்டு போகணும்? நம்ம கிட்டயும் விஷயத்த சொல்லிருக்கணும்ல. எப்படி சொல்லுவா? அவ உன்கிட்ட ஓடி வந்து சொல்ல போக நீ அதுக்கு மறுபேச்சா வேற ஏதாவது சொல்லி அவளை குழப்பிட்டீனா அந்த பயம்தான். அதனாலதான் கபிலனுக்கு ரொம்ப பிடிச்ச வல்லவனை கூட்டிக்கிட்டு போயிருக்கிறா. மரகதம் ஒரேடியா இப்படி இறங்குவான்னு நான் நினைக்கவே இல்லையடா. புனிதாங்கிற பேரை கேட்டாலே தான் உன் பொண்ணு எல்லாத்தையும் மறந்துடுவாளேம்மா. அதை விடுங்க மாமா. இப்ப அம்மா அங்க போனதால அடுத்து என்ன நடக்கும்? டேய், உன் அம்மா வந்து சொன்னாதான் தெரியும். இல்லன்னா இல்ல. எனக்கு தெரிஞ்சது சொல்லவா? புனிதா அவன் கபிலன் கூட சேர்த்து வைப்பாங்க. ஒன்னு புனிதா அவன் வீட்டுக்கு போவா, இல்ல அவன் இந்த வீட்டுக்கு வருவான். நாம அடிச்சு துரத்தாத குறையா ஆபீஸ்ல இருந்து அனுப்புற கபிலன் திரும்பவும் ஆபீஸ்க்கே வந்து என்னையே அதிகாரம் பண்ணுவான். என்ன மணிகண்டா பேசிட்டு இருக்க நீ? நான் இன்னும் முடிக்கல அத்த. ஏற்கனவே அப்பா கபிலனுக்கும் புனிதாவுக்கும் உயில் எழுதி வச்சிருக்காரு. எங்களுக்கு எதுவுமே வேணாம்னு வீரவசனம் பேசிட்டு போன அவன் திரும்பவும் என்ன அதிகாரம் பண்ணுவான். இவ்வளவுதான் நடக்கும் அத்த. டேய் மாப்ள, நீ சொல்றத கேட்கும் போது எனக்கே கூட பகீர்னு இருக்குதுடா. அப்படி மட்டும் எதனா நடந்துச்சுன்னு வை, எல்லாரும் ஒட்டு மொத்தமா கும்பலோட நடுத்தெருவுக்கு தான் போகணும். உறுதியா நம்ம நடுத்தெருதான் மாமா. அப்ப காலம் பூரா இந்த வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு நான் வடிச்சு போட்டுக்கிட்டே இருக்கணுமா? நடக்கிறத பார்த்தா அப்படிதான் நடக்கணும்னு எனக்கு தோணுது அத்த. மணிகண்டா, உங்க யாருக்கும் அப்படி ஒரு நிலைமை வராது. நான் வரவும் விட மாட்டேன். கோவமா பேசினாலும் காஃபி கொண்டு வர பாரு. நல்ல பொண்ணு. அத்தை, சாரி அத்தை, நான் ஏதோ கோவத்துல பேசிட்டேன். காஃபி எடுத்துக்கோங்க. பரவாயில்லம்மா. அத்தை உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா ஒரு முடிவோட தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கோ வெயிட் பண்ற மாதிரி தெரியுதே. யாருக்கா இருக்கும்? எங்க கடைசி வரைக்கும் கோவத்துல கண்ணுல காஃபிய காட்ட மாட்டியோன்னு நினைச்சேன். கபிலன் தூங்கிக்கிட்டு இருந்த என்ன எழுப்பி கூட்டிட்டு வந்துட்டாங்க. வரும்போது காஃபி கடையெல்லாம் திறந்து இருந்துச்சு. ஆனா புனிதாக்காக நிறுத்தாம கூட்டிட்டு வந்துட்டேன். இங்க வந்து மானத்தை வாங்குறான். ச்சே, காஃபி குடிக்க தான் வந்திருக்கான் போல. நல்லா இருக்குமா? சூப்பர். ஐயோ, புனிதா. அம்மா, என் பேரை கூட சொல்ல மாட்டீங்களா புனிதா? வா புனிதான்னு கூப்பிட மாட்டீங்களா? வாமா உள்ள. புனிதா எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. நீங்க எப்படி நான் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அமுதா எப்படி இருக்க? இருக்கேன். மா, நீங்க எதுக்காகமா இங்க வந்தீங்க? என்ன புனிதா, அம்மாவை இப்படியா கேக்குறது?
புனிதா, அத்தை அவங்க மாப்பிள்ளைய பார்க்க வந்தாங்க. இல்ல மாமா, அம்மா காலையில இங்க வந்திருக்காங்க. அதுவும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்திருக்காங்க. அதான் சரி என்ன விஷயமா வந்திருக்காங்கன்னு கேட்டேன். சொல்றேன் புனிதா. நீ வந்த பிறகு உன்கிட்டயும் மாப்பிள்ளைகிட்டயும் சேர்த்து சொல்லலாம்னு நினைச்சேன். அண்ணே, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதுக்கு கண்டிப்பா உங்களோட ஒப்புதல் கிடைக்கும்னு நான் நம்புறேன்னே. என்னம்மா சொல்லுங்கம்மா. இது நாள் வரைக்கும் என் பொண்ணு ஏன் கூட இருந்தாதான் பாதுகாப்பா இருப்பான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதனாலதான் என்னோட பொண்ணும் என் மாப்பிள்ளையும் என் கூட எங்க வீட்டுல இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா நான் பட்ட ஆசையெல்லாம் என் பொண்ணோட வாழ்க்கையையும் என் மாப்பிள்ளையோட ஆசைகள் எல்லாத்தையுமே சுக்குநூறு ஆக்கிடுச்சுன்னு எனக்கு ரொம்ப லேட்டா தானே தெரிய வந்துச்சு. அம்மாவை விட்டு கொடுக்காம பேசுற என் பொண்ணும் புனிதாவுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிற மாப்பிள்ளையும் இவங்க 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அன்பை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு. ஆனா உங்களை மாதிரி பெரிய மனசு எனக்கு இல்லாம போயிடுச்சு என்ன. ஆனா இப்ப இது எனக்கு புரிஞ்ச பிறகு இந்த வீட்டுக்கு முறையா என் பொண்ண மருமகளை அனுப்பணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன். இத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அத்தை சூப்பர் அத்தை, நீங்க கிரேட். நீங்க முதல்ல கை கொடுங்க. கபிலன் வாழ்த்துக்கள், கைய கொடுங்க. அட முதல்ல கைய கொடுங்க. புனிதா வாழ்த்துக்கள், சீக்கிரம் கைய கொடு. சூப்பர்ல. நடக்கிறதெல்லாம் உண்மையானே தெரியல. புனிதா, நீங்க என் கூடவே இருக்க போறீங்களா? அப்போ என்னோட உயிர் என்கிட்ட திரும்ப வந்துருச்சா? அம்மா, நீங்க சொன்னது உண்மைதானா? நான் கபிலன் கூட தான் இருக்க போறேனா? சூப்பர். ஆகா, போடுறா வெடியா. சூப்பர். இந்த நிமிஷத்துக்காக தான் இவ்வளவு நாள் நான் ஆசைப்பட்டேன். கபிலன், இது போதும். நீங்க தான் என் நண்பன். இதை விட வேற என்ன வேணும்? ரொம்ப தேங்க்ஸ்மா. இத நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் இப்ப எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன்னு தெரியுமா? எனக்கு தெரியும்டா. இவ்ளோ நாளா இந்த அம்மா உன்னை புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். என்ன மன்னிச்சிருடா செல்லம். ரொம்ப சந்தோஷமா. இந்த விஷயத்தை நீங்க சொல்லி கேட்கும்போது என் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குமா.